நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏதாவது ஒரு ஊடகத்தில் சொல்லியிருப்பாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். எந்த ஊடகத்திலையும் சொல்லலை. காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்திய பெண் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் பார்த்தேன். அடுத்த மீடியாவில் கொஞ்சம் நல்லா தேடி போய் பார்க்கும்போது தான் 2 பெண்கள் உயிருக்கு ஆபத்து, அதில் ஒரு பெண் இறந்துட்டாங்க. 2 பேருமே சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய சகோதரனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த 2 சகோதரிகளும் போய் கேட்கும்போது இந்த சகோதரிகளை திட்டிருக்காங்க. மானாவாரியா திட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல மனமுடைந்த அந்த சகோதரிகள் அந்த காவல் நிலையத்துக்கு முன்பாகவே விஷம் குடிக்கிறாங்க. இதுல அந்த ஒரு சகோதரி இறந்துட்டாங்க. இதை நீங்க நார்மலைஸ் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு தமிழன், நான் திராவிடனை விட்டுறேன், நம்ம தமிழனை மட்டும் கேள்வி கேட்போம். திராவிடர்கள் அவங்க வேற ஒரு குரூப்பாவே இருந்துட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தமிழர்களாகிய நீங்க உங்க வீட்டில் உங்க சகோதரிகள் உங்களுக்காக குரல் கொடுத்து அங்கே யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய குரல் வளையத்தை நசுக்கிற மாதிரி உங்களை கெட்ட வார்த்தை பேசி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லி அவங்க மனமுடைந்து உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு விஷம் அருந்துகிறார்கள் அப்படின்னு சொல்ற இந்த செய்தியை எத்தனை ஊடகம் டிஸ்கஸ் பண்ணாங்க? அவர்கள் அது காவல்துறை அதிகாரிகளாகவோ இல்லாட்டி இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஆனா இதை ஒரு டிபேட்டா நடத்தியிருக்கணுமா வேண்டாமா? இதை மக்கள் மத்தியில் பேசு பொருளா மாத்தி இருக்கணுமா வேண்டாமா? இன்னொன்னு, ஒரு முதியவரை ஒரு காவல்துறை அதிகாரி அரெஸ்ட் பண்றதுக்காக வராரு, கேள்வி கேட்கிறாரு அந்த முதியவர் அந்த காவல்துறை அதிகாரியிடம். நேற்று அதிகாரி அந்த முதியவரை பிடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கு, அவர் கீழே விழுந்துட்டார், அவ்வளவுதான், இறந்துட்டார். இது அதிகார துஷ்பிரயோகம் கிடையாதா? வேற ஒண்ணுமே இல்லை. சூர்யா நடிச்ச படத்தை பார்த்த ஒருத்தர், இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வராம போயிருச்சு சார். அதை விட கொடுமைகள் இங்க நடந்துட்டு இருக்கு சார். ஏகப்பட்ட கொடுமைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா தூக்கம், நிம்மதியா தூங்குகிறீர்களே அப்படிங்கிற தூக்கம் மட்டும் தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.